இங்க என்ன பண்ற? கல்யாண வேலை பார்க்காம? அக்கா கல்யாணத்துக்கு தான்க்கா தேடிட்டு இருக்கேன். ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. சரி, அதுக்கு நல்ல ரிட்டர்ன் கிஃப்டா நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் தேடிட்டு இருக்கேன்னா என்ன மாதிரி கிஃப்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறேன்? என் ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து யூனிக்கா இருக்கணும். ஓகேவா? ஸோ சமுதாய அக்கறையோட அது இருக்கணும். ஸோ நான் கொடுக்கறது எல்லாரையுமே போய் சேரணும். இந்த மூணும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். தேடிட்டு இருக்கேன்க்கா, ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்படியா? அப்படி பார்த்தா இப்ப எல்லாம் இந்த மரக்கண்ணெல்லாம் கொடுக்குறாங்களா, அதையும் நீ ட்ரை பண்ணக்கூடாது? கொடுக்கலாம்க்கா, அதை நானும் யோசித்தேன் மரக்கண்ணு கொடுக்கலாமேன்னு. ஆனா அதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கல்யாணத்துக்கு நம்ம ஊர்க்காரங்க மட்டும் வரப்போறது இல்லையில, வெளியூர்ல இருந்தும் வராங்க. அப்படின்றப்போ அவங்க அதை தூக்கிட்டு போகணும். பஸ்ல ஏற்றி ஆட்டோல ஏற்றி தூக்கிட்டு போகணும். அது ஒரு பிரச்சனை. ஸோ டிரான்ஸ்போர்ட் இங்கே இடிக்குதா. அது போக பார்த்தீங்கன்னா இப்போ நான் நர்சரியிலேருந்து மொத்தமாக வாங்கணும். ஸோ அதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சு தான் நான் கொண்டு வரணும். வந்து மஹால்லையுமே ஒரு ரூம்ல சேஃப்டியாக வைக்கணும். அது சேஃப்டி பார்க்கணுமா? ஸோ டிரான்ஸ்போர்ட் பிரச்சனையாக இருக்குது, சேஃப்டியும் கொஞ்சம் யோசனையாக இருக்குது. அப்படியே நான் எல்லாருக்கும் கொடுத்தாலும் அவங்க என்னன்னா இப்போ இங்கேருந்து ஆட்டோ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆட்டோவில் போகிறாங்க, அப்போ தூக்கிட்டு போகணும். அப்போ அவங்க கொஞ்சம் சிரமப்படுறாங்க, வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிரமப்படுறாங்க. அதே மீறி பஸ்ஸுக்கு போனால் சில பஸ்ஸில் ஏற்றவே மாட்டுறாங்களாம். இவ்வளோ பெருசாக தூக்கிட்டு வரீங்க. பார்த்தேன் ஒருத்தர் வந்துட்டு மரக்கன்னு வச்சுருக்காங்க, ஏறாதீங்கம்மா ஏறாதீங்க. அதோட இவ்வளோ பெருசாக தூக்கிட்டு வரீங்க, உங்களை ஏற்ற முடியாதுன்றாங்க. அப்படியே ஏற்றினாலும் அந்த பஸ்ஸில் அவங்களால உட்கார முடியல. காரே பிடிச்சாலும் கார்லேயும் அவங்களால வச்சுட்டு கம்ஃபர்டபுளாக இருக்க முடியல. அதனால ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, வாங்கிட்டு அங்கங்கே வச்சுட்டு போயிடுறாங்க. அதை பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. என்னடா நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைச்சோமே, கொடுக்க முடியலன்னு. அதெல்லாம் யோசித்து பார்த்து எனக்கு மரக்கண்ணு வேணாம்னு தோணுதுக்கா. அப்படின்றியா? நான் போன மாசம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். சரி, அங்க வந்துட்டு கீரை விதை, காய்கறி விதை அது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இன்னும் கம்பெனி பேர் கூட ருச்சோ பயோடெக், அது பாக்கெட்ல கூட பேரு டிவினிட்டி அப்படின்னு எழுதி இருந்துச்சு. ஓ சரிக்கா, நீ அதை ட்ரை பண்ண கூடாது? நல்ல ஐடியாவா இருக்கே. விதைனா ஈஸியா எல்லார்ட்டையும் கொடுத்துடலாம். எல்லாரும் அவங்க பர்ஸ்ல கூட வச்சுட்டு வச்சுப்பாங்க. அவங்க வீட்டுல சின்ன தொட்டி இருந்தா போதும், இல்ல உடஞ்ச குடம், பானை, மண்பானை ஏதாவது இருந்தாலே போதுமே. நல்ல ஐடியாவா இருக்கே. கம்பெனி பேர் என்ன சொன்னீங்க? அந்த ப்ராடக்ட் கொஞ்சம் சொல்லுங்க. சொல்ல மாட்டேனே. பவு பவு. அப்புறமா சொல்றேன். பாய்.